வணக்கம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் நடந்த பிஜி எக்ஸாமோட ஆன்சர் கீஸ். அந்த ஆன்சர் கீ எந்தெந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க, அதோட லெசன்ஸ் என்ன ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலை, வேளாண் கொள்கை, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், தாத்தாபாய் நவ்ரோஜி. ஸோ அந்த சைடில் 2013 தனிநபர் வருமானம், பொருளாதார நிலைத்தன்மை, இந்திய உணவுக் கழகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் அதிகபட்சமாக 10th எக்கனாமிக்ஸ் லெசன் 3லேருந்து எடுத்திருக்காங்க. கீழே அதுக்கான உங்களுக்கான அட்டாச்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம இந்த கொஷின்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஒரு கொஷினுக்கு அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நான் மென்ஷன் இருக்கா 2013 நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? இதை நம்ம 3வது ஆப்ஷனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு மொதல் ஆப்ஷன் 3ஆவதாக இருக்குது. ஸோ ஆன்சரில் ஆப்ஷன் ஏ 3வது இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு டி. அப்போ அந்த ஆன்சர் வச்சு மீதி உள்ளது மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். ஓகேவா? குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கீழே நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்திய உணவுக் கழகம் அப்படிங்கிறதான் குறைந்த ஆதரவு பட்ச விலை. ஓகேவா? வேளாண் கொள்கை எப்படின்னா பொருளாதார நிலைத்தன்மை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. தாத்தாபாய் நவ்ரோஜிங்கிறது தனிநபர் வருமானத்துக்கு அவங்க ஒரு புக்கே எழுதியிருப்பாங்க. ஓகேவா? செல்வச் சுரண்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கே தாத்தாபாய் நவ்ரோஜி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதில் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் டி. அடுத்ததாக 2வது கேள்வி பாருங்கள். 2வது கேள்வி நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் அப்படின்னா டி குகேஷ் அவர்கள் தான். ஓகேவா? 2024 இந்த மேட்ச் நடந்திருக்கும். அங்கே வின் பண்ணது யார் அப்படின்னா டி குகேஷ் அவர்கள். அடுத்ததாக 3வது கேள்வி. இதுவும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இந்தியாவோட முதல் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பிரதமர் யார், குடியரசுத் தலைவர், மக்கள் தலைவர், பழங்குடியின குடியரசுத் தலைவர்னு கேட்டிருக்காங்க. 7th பாலிட்டியில் 3rd டேர்மில் இந்த லெசன்ஸ் இந்த டாபிக் இருக்குது. ஸோ இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல் புக்லேயே 14 ஹெட்டிங்கில் முதன்மை பெண்மணிகள் யார் யார் என்னென்ன பதவி வகிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுமே நம்ம எளிமையாக ஜஸ்ட்டு நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஆன்சர்ஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா முதன் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை தான் நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ 4th ஆன்சர் ஃபஸ்ட்டு இது 4th ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம்னா 4வது கொஷினில் 4வது ஆப்ஷனில் எதில் ஆன்சர் ஏ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் இருக்குது. ஸோ ஆன்சரே என்ன தான் அப்படின்னா சி. ஸோ இது ஒரு ஈஸியான வே ஆஃப் மெத்தடு. எதுக்குன்னா மேட்ச் த ஃபாலோயிங் சீக்கிரமாக பார்க்குறதுக்கு. ஸோ ஆன்சர் சின்னு சொல்லும் போது இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர். பழங்குடியின தலைவர்னா வேறு, குடியரசுத் தலைவர்னு சொல்லும்போது வேறு. ஸோ இதையுமே கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பிரதிபா பாட்டீல் அவர்கள். அடுத்ததாக பெண் மக்களவை தலைவர் யார் அப்படின்னா மீரா குமார் அவர்கள். ஸோ இவங்க இப்போ லாஸ்ட்டாக இப்போ நடந்த பார்லிமெண்ட் எக்ஸாமில் காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் தலைவராக மீரா குமார் அவர்கள் மக்களவை தலைவராக அவங்கள போட்டியிட வச்சு அவங்க இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததான் ஆப்ஷன் டி நம்ம இப்போ பார்த்தோம். இந்தியாவோட முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நம்ம இந்த புக் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கோம். இந்தியாவோட முதன்மை பெண்மணிகள் சொல்லி நமக்கே கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட்லாம் பாருங்கள். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தேன் இப்போ வர. ஸோ இது விஜயலட்சுமி பண்டிட்னோடனே நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலம் போகக்கூடாது. 1947 நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். 47 நம்ம விடுதலை அடைஞ்சோமா, 50 எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து 52 எலெக்ஷன் வச்சு முதல் அமைச்சரவையை 52 இந்தியா ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதில் முதல் பெண் மத்திய அமைச்சரவை பதவி வகித்தது யார் அப்படின்னா விஜயலட்சுமி பெண்டிட் அவர்கள். ஓகேவா? ஸோ பெண் பிரதமர் நம்ம கேட்டிருந்த கொஷின் அப்படியே கொடுத்துருக்காங்களா? இதில் நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் எல்லாமே இருக்குது. இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். ஸோ அதே மாதிரி 12th பாயிண்ட்டும் பாருங்கள். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா பிரதிபா பாட்டீல். இந்திரா காந்தி 1966 பெண் பிரதமராக இருந்தாங்க. பிரதிபா பாட்டீல் அவர்கள் பாருங்கள் 2007. அதே மாதிரி 13th கொஸ்டின் பாருங்கள். மக்களவை சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் அவர்கள் 2009 இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 4th கொஸ்டின் பார்க்கலாம்.
திறந்த விதை தாவரம்ங்கிறது எது? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின். 8th சயின்ஸில் நமக்கு லெசன் 17 இருக்குது. நம்ம இந்த ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்குது. திறந்த விதை தாவரங்கள்னு நமக்கு அவங்க ப்ராக்கெட்லேயே தமிழில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 4th கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி, ஜிம்னோஸ்போம்கள் அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக 5th கொஷின் பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையர்களோட பதவிக்காலம் இது எல்லாருக்கும் எளிமையாக தெரிஞ்சது. 10th புக்லேயும் இருக்குது, 12th புக்லேயும் இருக்குது. ஸோ 12th பாலிட்டி லெசன் 2ல் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது முடிவரை. இதில் எது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வருதோ அதுதான் அவங்கள பதவி முடியக்கூடிய அந்த காலத்தோட இதுவாக இருக்கும். ஸோ 6th கொஷின் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக். வங்க பிரிவினை நிகழ்ந்தது எப்போ, பெருங்கழகம் எப்போ, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ, லக்னோ ஒப்பந்தம் எப்போ. ஸோ இது ஃபுல்லாகவே எல்லா கண்டென்ட்டும் 10th சோசியலில் லெசன் 7ல் இருக்குது. ஸோ வங்க பிரிவினை நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வங்க பிரிவினை 1905 நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வங்க பிரிவினைன்னு சொல்லும்போது 1905 ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ நமக்கு 2 இதில் இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததும் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் இதை வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பெருங்கழகம் ஈஸியாக இருக்கிறது இதில் எது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எல்லாருக்குமே 1885 தெரியும். ஓகேவா? பெருங்கழகம் வந்து 1857. லக்னோ ஒப்பந்தம் 1916. ஸோ இது வச்சு இப்போ நம்ம ஆன்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக 7th கொஷின் பாருங்கள். தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறான இணை பாருங்கள். மின்கலம் அப்படிங்கிறது மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம் தான். மின் சுற்று மின்சாரம் பாயக்கூடிய ஒரு பாதை தான். வோல்ட் அப்படிங்கிறது மின் அழுத்தத்தோட அளவு தான். ஸோ மின் உருகிங்கிறது தான் தவறானது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 8th சயின்ஸில் லெசன் 5ல் இருக்குது. மின் உருகி குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த கலவையினால் தயாரிக்கப்படுறதா என்ன அப்படின்னா மின் உருகின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தாமிரம் எஃகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, தவறான இணை 7th சி தான். அடுத்ததான் 8வது கேள்வி பாருங்கள். வாக்கியம் 1. தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம். 10th சயின்ஸில் லெசன் 12 இருக்குது. இலைகளோட வெளிப்புற சுவரில் கியூட்டிக்கல் என்ற மெழுகு படலம் காணப்படுகிறது. கியூட்டிக்கல் நீராவி போக்கினை தடுக்கிறது. ஸோ ஓகேவா? கியூட்டிக்கல் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலைத்தெழுகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். O2 உள்ளடுக்குகளில் CO2 வெளியிடவும் செய்கிறது. ஸோ 2 மட்டும் தான் சரி, 1 நமக்கு தவறு. தடுக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, இதில் நடைபெறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறானது. அடுத்ததாக 7வது கேள்வி பாருங்கள். 9வது கேள்வி என்ன அப்படின்னா, வாங்கும் சக்தியோட சமநிலையோட அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது நாடாக முன்னுதாரண நாடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th எக்கனாமிக்ஸில் லெசன் 3ல் கொடுத்துருக்காங்க. வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு BBP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் பேராகிராஃபில் நமக்கு அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க, இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி. அடுத்ததாக 10th கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு 6th செகண்ட் டைமில் உள்ள லெசன் 1லே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறான இணை ஓகேவா? ஸோ 8th 9th கொஷின் இப்போ இதில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா 10th கொஷின். 10th கொஷினில் தவறான இணை உலகளாவிய வளம்ங்கிறது நீர் தான். புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஒளி. புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி. தனிநபரோட வளம் வந்து திமிங்கல பூணுகு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பர்டன்ஸ் தான் அதிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தனிநபரோட வளம் வந்து நமக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த டேர்மில் இதில் வந்து தனிநபர்னு சொல்லும்போது உரிமையின் அடிப்படையில் வீடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். திமிங்கல புணுகு நான் கொடுத்துருக்காங்களா, பன்னாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு தவறானது. அடுத்ததாக 12th கொஸ்டின் பாருங்கள். பாக்கியம் 1 என்னென்னா, இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூரில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா 10th ஜியாகிரஃபி லெசன் 4ல் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய சுரங்க பணியகம் நாக்பூரில் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்ததான் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரெண்டுமே சரிதான் நமக்கு இதில். ஓகேவா? ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2மே சரி. ஸோ ஆன்சர் சி. ஓகேவா? 12th கொஸ்டினுக்கும் ஆன்சர் சி. அடுத்ததாக 13th கொஸ்டின் பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th சயின்ஸில் லெசன் 6ல் வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ முழு அக எதிரொலிப்பு, மாறுநிலை கோணம், அந்த மாதிரி நம்மளோட கண்டென்ட் எல்லாமே அதில் தான்.
ஸோ மொத்தமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது 13th கொஸ்டின் பார்க்குறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஒளி இலைகள் அப்படின்னா ஆன்சர் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான். ஒளி இலைகள்னு சொல்கிறது வந்து முழு அக எதிரொலிப்பில் நடக்கு. கீழே நம்ம ப்ரூஃபோடு வச்சுருக்கோம். ஸோ வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக எது பயன்படுது அப்படின்னா குவியாடி. ஓகேவா? இதுக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்குது. கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாகனங்களோட பின்னோக்கு அப்படின்னா குவியாடி. ஒளி விலகல் அப்படின்னா படுகதிர், விலகு கதிர், படுப்புள்ளி, வரையப்படக்கூடிய குத்துக்கோடு இதெல்லாம் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவரில் மருத்துவர் பயன்படுத்துவது எது அப்படின்னா குழியாடி. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எல்லா அதையுமே இதில் சேர்த்து அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேவா? முழு அக எதிரொலிப்பு அடர்மிகு ஊடகத்துலேருந்து அடர் குறைந்த ஊடகத்துக்கு வந்து நமக்கு செல்வது முழு அக எதிரொலிப்பு. இந்த லெசன்ஸில் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 14th கொஸ்டின் பாருங்கள். எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும்? ஸோ இது நமக்கு எங்கே இருக்குன்னா 6th ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? 6th நமக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி. பிரிவு 22க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி 14th கொஸ்டின். ஓகேவா? ஸோ அது நம்ம 6th பாலிட்டி ஃபஸ்ட் லெசனில் அதுதான் இருக்கும் நமக்கு. அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்கள். 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? ஓகேவா? இது எங்கள் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் லெசனில் நம்பர், அதாவது ஒவ்வொரு புக்லேயுமே ஒவ்வொரு மாதிரியான பேஜ் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் நிறைய லெசன்ஸ்க்கு வந்து பேஜ் நம்பர் சொல்லுவேன். லெசன் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புக்கு 2024, 2020, 23, 25 அப்படி 3 விதமான புக்ஸ் வந்து எல்லாருமே ரெஃபர் பண்ணுறோம். ஸோ பேஜ் நம்பர் ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் பேஜ் நம்பர் ஒரு சிலருக்கு மென்ஷன் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு மென்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் 1863 ஐசிஎஸில் சத்யேந்திரநாத் தாகூர் தான் ஃபஸ்ட்டு முதல் இந்தியராக தேர்ச்சி பெற்றார் ஐசிஎஸில். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 15க்கு சி. ஓகேவா? அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்கள். உத்தரகாண்ட் இது என்ன அப்படின்னா ஒரு பொறுத்துக எங்கெங்கே குகைகள் இருக்குது அப்படின்னு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் லெசன் நம்பர் 2ல் பேஜ் நம்பர் 190 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃப் உத்தரகாண்ட்னா ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்கர் கோவில், மத்திய பிரதேசம் பச்சமாரி மலை பாண்டவர் குகை, சத்தீஸ்கர் குடும்சார் குகை, ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் போரா குகைகள், மேற்கு பீகாரில் குப்ததாம் குகைகள். ஸோ இதில் நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லும்போது தப்கேஸ்வரர் கோயில் அல்லனா ராபர்ட் குகைன்னு சொல்லி பார்த்தோம். மத்திய பிரதேசம் பாண்டவர் குகை. ஸோ சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லும்போது குடும்சார் குகை, ஆந்திர பிரதேசம் சொல்லும்போது போரா குகை. ஓகேவா? ஸோ 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற லெசன்ஸை அப்படியே தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 17வது கொஸ்டின். ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படக்கூடிய இடம் எது? ஓகேவா? ஆசியாவோட டெட்ராய்டு எது அப்படின்னா சென்னை. இது நம்ம ஒரு புக் பேக்கு கொஸ்டினாக இதே மாதிரி ஆப்ஷன்ஸோடய நமக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக 18வது கொஸ்டின் பாருங்கள். நாணயங்கள், சிலைகள் உருக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது அப்படின்னு மொதல் வாக்கியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 8ல் இருக்குது. ஓகேவா? 10th சயின்ஸில் லெசன் 8ல் இருக்குது வெண்கலம். ஓகேவா? எதோட கலவை? வெண்கலம். CUSN சேர்ந்து சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதே நமக்கு தவறானது. அடுத்தது அறிவியல் உபகரணங்களை உருவாக்கும் மெக்கனிலம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது. ஸோ இதுவுமே தவறானது. ஆப்ஷன் 1 and 2 நமக்கு தவறானது. அதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் லெசன் 8ல் இருக்குது. ஓகேவா? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்கானிலம்னா விமான பகுதி அறிவியல் உபகரணம். ஓகேவா? இரும்புக்கு நமக்கு வராது, அறிவியல் உபகரணம். இரும்போட கலவை நமக்கு கீழே தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்ததாக 19வது கேள்வி. தமிழ்நாட்டில் மாநில பறவை எது? இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் டேம் 2வோட பாலிட்டி லெசனில் இருக்குது. மாநில விலங்குனா வரையாடு, பறவைனா மரகத புறா. ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் நமக்கு 19வது கேள்வி மரகத புறா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 20வது கேள்வி பாருங்கள். செயல்படும் எரிமலை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இதில் எரிமலை, செயல்படக்கூடிய எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழக்க எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா விதமான எரிமலைகள் பற்றின டாபிக்ஸ் வந்து அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 20th கொஸ்டின் வந்து 9th ஜியாகிரஃபியில் இந்த லெசன் வந்து இருக்குது நமக்கு. ஓகேவா? 9th லெசன் நம்பர் 1ல் பேஜ் நம்பர் 170 இருக்குது நமக்கு இது. ஸோ இதில் வந்து நம்ம செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
20க்கு ஆன்சர் வந்து ஏ. செயல்படும் எரிமலை அப்படின்னா ஜெயிண்ட் ஹெலன்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. செயல் இழந்த எரிமலை எங்கே இருக்குன்னா கிளிமஞ்சரோ தான்சானியாவில் இருக்குது. அடுத்ததாக கூட்டு அல்லது அடுக்கு எரிமலைங்கிறது பியூஜி ஜப்பானில் இருக்குது. கேடை எரிமலை எங்கே இருக்குன்னா மௌலானா ஹவாயில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது நம்ம புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கும் பாருங்கள் செயல்படும் எரிமலை. ஓகேவா? உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜெயிண்ட் ஹெலன்ஸ் எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ இதே கொஸ்டினை தான் அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 21வது கேள்வி பாருங்கள். பிக்னோமீட்டர் என்கிறது டேஸை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th. ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th லெசன் நம்பர் 3 சயின்ஸில் லெசன் நம்பர் 3 பேஜ் நம்பர் என்ன அப்படின்னா 33. ஸோ ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ லெசன் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிக்னோமீட்டர் என்ற உபகரணத்தை கொண்டு ஒப்படர்த்தியை அளக்க முடியும். ஓகேவா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒப்படர்த்தி அளக்க முடியும்னு இருக்காங்க. ஸோ 21க்கு ஆன்சர் டி. ஓகேவா? இதுவும் ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது 9th லெசன். அடுத்ததான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் நியூ டெல்லி தான். இதுவுமே நம்ம 10th பாக்ஸ் கொஷின். ஓகேவா? இது நமக்கு 10th பாக்ஸ் கொஷின். அடுத்ததாக 23 கொஷின் பாருங்கள். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? ஓகேவா? ஸோ நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எது அப்படின்னு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 9ல் இருக்குது. ஓகேவா? 8th சயின்ஸில் லெசன் 9ல் இருக்குது. அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை அரிதாக கடத்துகின்றன. கார்பனின் ஒரு வடிவமாகிய கிராஃபைட் மட்டுமே மின்சாரத்தை கடத்தும். ஓகேவா? கார்பனோட வடிவமான இது மட்டும்தான், கிராஃபைட் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பனோட வடிவம் சொல்கிறனால மின்சாரத்தை இதில் கடத்துறது எது அப்படின்னா கார்பன் தான். ஸோ அடுத்ததான் 24வது கேள்வி பாருங்கள். இது எங்கள் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட 10th ஜியாகிரஃபி. ஓகேவா? இது வந்து நம்மளோட 10th ஜியாகிரஃபி லெசன் நம்பர் 6. லெசன் நம்பர் 6ல் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகாமையிலையும் அமைந்துள்ளது. ஸோ தமிழ்நாடு இதில் நமக்கு தமிழ்நாடுன்னு சொல்லி மென்ஷன் ஆகலை, சென்னைன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 24க்கு ஆன்சர் பி சென்னை. ஓகேவா? அடுத்ததான் 25th கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தவறான இணையை கண்டறிங்க. 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் நமக்கு லெசன் நம்பர் 12ல் இருக்குது. உலோக போலிகள்ங்கிறது உலோகம் அலோகம் ஆகியவற்றோட பண்பை கொண்டது உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், போரான் ஆர்சனிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஆப்ஷன் ஏ கண்டறியப்பட்ட தனிமம் 118 தான். இதில் 92 வந்து முன்னாடியே முதல்லையே கண்டறியப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா மீதி நோபல் பிரைஸுக்காக ஒரு சில தனிமங்கள் வந்து அதுக்கப்புறமா கண்டறிச்சாங்க. ஓகேவா? திரவ நிலையில் உள்ள உலோகம் எப்பவுமே திரவ நிலைன்னு சொன்னால் நம்ம பாத்திரத்தை மறந்துடவே கூடாது. ஓகேவா? அலோகங்கள்லாம் சல்ஃபர் பஸ்பர். ஸோ உலோக போலிகள்னு சொல்லும்போது போரான் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஸோ இதில் வரல. 25க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஓகேவா? உலோக போலிகள் போரானோ ஆர்சனிக்கு தான், அது இல்லை. அடுத்ததாக 26 கொஸ்டின் பாருங்கள். வாக்கியம் 1. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஓகேவா? காஞ்சிபுரம் பல்லவர்களோட ஆட்சியில் ஏதோ இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்தில் பௌத்த மலாலயங்கள் அதுக்கு வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி. பல்லவர் காலத்தில் புத்த மதம் சொல்லி துவங்கியது. ஸோ அதுவுமே நமக்கு தவறு. ஓகேவா? புத்த மதம் சொல்லி துவங்கியதுன்னு இருக்காது. எந்த இது சொல்லி துவங்கியிருக்கும் பாருங்கள், சமஸ்கிருதம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால அவங்க புத்தத்தை பின்பற்றிருக்க மாட்டாங்க. இதுலேயுமே நமக்கு சொல்லியிருக்காங்க பௌத்த மடாலயங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மடாலயங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் வந்திருப்பார். ஸோ அவர் வந்து புத்த மதம் சொல்லி துவங்கியது அப்படின்னு சொல்கிறது இதில் நமக்கு தவறு. ஸோ 26க்கு ஆன்சர் வந்து 1 மட்டும் தான் சரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்ததாக 27. வாக்கியம் 1. நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து செயல்பட துவங்கியது. அது சரியா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது சரிதான். ஸோ 8th எக்கனாமிக்ஸில் லெசன் நம்பர் 2ல் நமக்கு இருக்குது. நிதி ஆயோக் வந்து 65 ஆண்டு பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான். நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணது கொடுத்துருக்காங்க, 2015 ஜனவரி 1ல் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய ஸோ அதுலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன, ஜனவரி 1. நமக்கு இதில் மார்ச் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தவறானது. இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை, இதுவுமே நமக்கு தவறு தான். ஸோ 27க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஓகேவா? மார்ச் 1 அது ஜனவரி 1, அதனால் நமக்கு இது தவறான ஆன்சர். அடுத்ததாக 28வது கேள்வி பாருங்கள்.
தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், தமனி சிறை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. தமனிங்கிறது வழங்கும் குழாய், சிறைங்கிறது பெரும் குழாய். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் கொடுத்துருக்க மேட்ச் பாருங்கள், தமனி வழங்கும் இது குழாய்கள், சிறை பெரும் குழாய்கள். ஓகேவா? அடுத்ததாக இரத்த சிவப்பணுக்கள்னாலே எரித்தோசைட்டு தான், இரத்த தட்டுகள்னா லியூக்கியோசைட் வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 28க்கு டி. ஸோ நம்ம புக் ப்ரூஃப் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th சயின்ஸு லெசன் நம்பர் 14ல் இதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக இன்னொரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ரத்த தட்டுக்கள், ரத்த சிவப்பணுக்கள் ரெண்டையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரத்த தட்டுக்கள் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஒரு கொஷின் தான். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது? ஸோ 29 10th சயின்ஸில் தான் இருக்குது, லெசன் நம்பர் 16. ஓகேவா? எத்திலின் தான் என்ன செய்யும் அப்படின்னா கனிகளை பழுக்கிறத நமக்கு ஊக்குவிக்குது. ஸோ விரைவாக பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு எத்திலின் தான் வேணும். 29க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஓகேவா? ஸோ 10th சயின்ஸ் லெசன் 16ல் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், 13th கொஸ்டின், வறண்ட காலநிலை, வெப்ப காலநிலை, தென்மேற்கு பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை காலம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம் எழுத இந்த டைமே ஃபில் பண்ணிக்கலாம். அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னா அது இப்போ தான். ஸோ இது வந்து வடகிழக்கு பருவ காலம். ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சே நம்ம இதில் இப்போது ஆன்சர்ஸை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? வடகிழக்கு பருவகாலம் லாஸ்ட் ஆப்ஷன் போடுறோம். ஸோ 4வது இதுக்கு எங்கே ஆன்சர் ஏ இருக்குன்னா ஜி தான் இருக்குது. ஸோ சி தான் ஆன்சர். அப்போ வறண்ட காலநிலை அப்படின்னா ஜனவரி, வெப்ப காலநிலை அப்படின்னா ஏப்ரல் டு மே, தென்மேற்கு பருவகாலம் அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ஸோ இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட 10th தான் இருக்குது. 10th ஜியாகிரஃபி லெசன் 2ல் முன் பருவக்காட்சி அல்லது கோடைக்காலம், ஸோ அந்த மாதிரி தென்மேற்கு பருவக்காட்சி, வடகிழக்கு பருவக்காட்சி, இதோட இயர்ஸ்லாம் இதோட மந்த் எல்லாமே சேர்த்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ஜியாகிரஃபி லெசன் 2ல் இந்த ஹெட்டிங் 30ல் வந்து நமக்கு எல்லா கொஸ்டினுமே அதில் தான் இருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னா 30க்கு ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்ததாக 7வது கொஸ்டின் பாருங்கள், 32வது கொஸ்டின், எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நமக்கு இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1ல் லெசன் 1 நாணயவியல்லாம் நாணயங்கள். எழுத்து பொறிப்புகள் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வெட்டுகள். ஓகேவா? எழுத்து பொறிப்புகள்னால் கல்வெட்டுகள். யாரும் நாணயவியல்னு எடுத்துக்கூடாது. அதே மாதிரி மீதி மற்ற ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கல்வெட்டுகள். ஓகேவா? அடுத்ததான் தவறான இணையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்க இதே தான் அப்படிங்கிற கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவீடு சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், பொருட்களோட சட்டம். 7th ஸ்டாண்டர்டில் பாலிட்டி லெசன் 2ல் இருக்குது, டேம் 3. ஓகேவா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86 தான். சட்ட அளவீட்டு சட்டம் அது வந்து 2009. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுமே நமக்கு சரியாக தான் இருக்குது. அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து 1955ல் இருக்குது. பொருட்கள் சட்டம் அப்படின்னா 1980ல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான் நமக்கு தவறாக இருக்கா இப்போ அதிகபட்ச வாய்ப்பு. ஓகேவா? 55 80ல் இருக்குது. ஸோ பொருட்களோட சட்டம் தான் நமக்கு இதில் தவறானது. 1986ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன தான் அப்படின்னா 80. ஓகேவா? ஸோ புக்கு ப்ரூஃபோடையே தான் நமக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. 7th ஸ்டாண்டர்டில் டேம் 3ல் இருக்குது. அடுத்ததான் 33வது கேள்வி பாருங்கள், மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவோட இணைதிறன் என்ன? ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 12ல் இருக்குது. மீத்தேனோட மூலக்கூறோட இணைதிறன் 4. மூலக்கூறு என்னது அப்படின்னா கார்பன். ஸோ கார்பனோட இணைதிறன் கேட்டாலும் மீத்தேனோட இணைதிறன் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் அப்படின்னா 4. 33க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஓகேவா? அடுத்ததான் 34 பாருங்கள், ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 10th சயின்ஸில் லெசன் 6ல் நமக்கு எல்லாமே அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒளியோட திசை வேகத்தில் செல்லக்கூடியது எது அப்படின்னா நமக்கு இந்த காமா கதிர்கள் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒளியோட திசை வேகத்திலேயே நமக்கு அது செல்லும். நான் லாஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒளியின் திசை வேகத்திலேயே செல்லும். மற்றதெல்லாம் ஒளியில் இவ்வளோ மடங்கு தான் செல்லும், இவ்வளோ தான் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காமா கதிர்கள் தான் நமக்கு என்ன செய்யும்னா ஒளியோட திசை வேகத்திலேயே அது கதிர்களை செலுத்தும். ஸோ இதுவுமே நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் தான் இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்ததான் 35வது கேள்வி பாருங்கள், பாலைவனங்களே இல்லாத கண்டம் இது. ஓகேவா? பாலைவனம் இது ரொம்ப சிம்பிளானதான். நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் இருந்தால் அந்த கொஷின் இருக்குது. 3rd டேர்மில் இருந்து நமக்கு லெசன் 1ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கு பாலைவனங்களே இல்லை. இது எங்கே இருக்குன்னா ஐரோப்பியா. ஓகேவா? ஐரோப்பா பரப்போட அடிப்படை நமக்கு ஒரு பாக்ஸ் கண்டட் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் தான் நமக்கு பாலைவனங்களே இல்லைங்கிற ஒரு லைனுமே இருக்குது. ஸோ 35க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஓகேவா? அடுத்ததாக 36 கொஸ்டின் பார்க்கலாம்.
வாக்கியம் 1 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. ஸோ இது கரெக்டாக. இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா 10th சோசியலில் லெசன் ஃபஸ்ட்லேயே இருக்கும். சரி, லெசன் 4ல் இருக்கும் நமக்கு. ஸோ இதோ இதில் தான் இருக்கும். ஷார்க் அடுத்த பாயிண்ட்டும் வாசிப்போம். ஷார்க் நாடுகளோட கூட்டமைப்பு 5 கொள்கைகள்னு சொல்லும்போது மொதல் ஆப்ஷனில் என்ன இருக்குது, மொதல் பாயிண்டில் பாருங்கள், பஞ்சசீல கொள்கையை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது எப்போ கையெழுத்தானதுன்னு இதில் பார்ப்போம். பஞ்சசீல கொள்கை என்ன இருக்கா, அமைதியுடன் இணைந்து இருக்கிறதுக்கான 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது 36ல் நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக தான் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்ததான் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். சார்க் நாடுகளோட கூட்டமைப்புங்க தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளோட ஒரு பொருளாதார புவிசார் அரசியல் அமைப்பாகும். ஓகேவா. நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ரெண்டாவது கொஸ்டினுமே நமக்கு இதில் கரெக்டு தான். ஓகேவா. ரெண்டுமே நமக்கு இதில் கரெக்டு தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியா மற்றும் சீனா. ஸோ சின்ன சின்ன டேர்ம்ஸில் தான் நமக்கு அந்த கன்ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. டேட்டு நம்ம கன்ஃபார்மாக கரெக்டாக தான் சொன்னோம். ஸோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இல்லை சீனா. அப்போ 2 மட்டும் தான் சரி. 36க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி. அடுத்ததாக 37th கொஸ்டின் பாருங்கள். முதல் தவறான இணை காண்க, வட்டமேசிய மாநாடு. ஸோ இது எந்த லெசனில் இருக்குது அப்படின்னா 10th 8th லெசன். ஓகேவா. 10th சோசியல் சயின்ஸில் உள்ள 8th லெசனில் முதல் வட்டமேசிய மாநாடு எப்போ நடந்துச்சு, அது 30லே நடந்திருக்கும். ஓகேவா. 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு தவறானது. வரிகொடா இயக்கம் 1922 தான். சைமன் குழு புறக்கணிப்பு 27னா, ஒத்துழையாமை இயக்கம் 1920 தான். ஸோ முதல் வட்டமேசிய மாநாடு வந்து 1932 அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறு. ஓகேவா. ஸோ அதுக்கான ப்ரூஃப் இதில் இருக்கும் பாருங்கள். முதல் வட்டமேசிய மாநாடு இந்த இயக்கத்தின் மத்தியில் 1930 நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது வட்டமேசிய மாநாடு நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் 8th லெசன் அது. அடுத்ததான் 38. ஓகேவா. 38 CE அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருள்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. வாக்கியம் 2 ISO தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட்ட பல்வேறு பொருள்களோட தரத்தை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 38க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ மட்டும் சரி. ஓகேவா. ஏ மட்டும் சரி. அடுத்ததாக 39 பொண்ணுக்கு வீங்கி. ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு சயின்ஸ்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் லெசன் 22ல் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பேராகிராஃப் இருக்க எல்லாம் அப்படியே இருக்கும். பொண்ணுக்கு வீங்கிங்கிறது மேல் சுவாச குழாய். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், அதோட நோய் காரணினா பாதிக்கப்பட்ட உறுப்புகள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதோட மேல் காரணி. ஓகேவா. ஸோ மேல் காரணி மிக்சோ வைரஸ் பரோட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பியில் நமக்கு அது இருக்குது. ஓகேவா. இது இருக்குது பாருங்கள், மிக்சோ வைரஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே நமக்கு பிங்கிறது சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்சரே என்ன தான் அப்படின்னா இதுக்கு சி. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா மிக்சோ வைரஸ் பரோட்டிஸ். சாதாரண சளிங்கிறது ரைனோ வைரஸ். டைஃபாய்டு அப்படிங்கிறது சால்மெனோ டைஃபி. இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னமைங்கிறது வாரிசெல்லா ஜோஸ்டர். ஓகேவா. ஸோ 39th ஆன்சர் சி. அது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறதுக்கு சாதாரண சளி அதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னமை அதுவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 22ல் நமக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 40வது கொஸ்டின், போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு எடுத்திருக்காங்க. ஸோ போக்சோ பற்றி நமக்கு ஸ்கூலில் ஒரு பெரிய பாக்ஸ் கண்டென்ட்டே இருக்குது. இது எதில் இருக்குது, எந்த லெசன் எந்த டேம் அப்படின்னா 9th சோசியலில் பாலிட்டியில் 3rd. ஓகேவா. 3rd லெசனில் இருக்குது. போக்சோ சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2012. ஸோ 40வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி 2012. ஓகேவா. அடுத்ததான் 41வது கொஸ்டின் பாருங்கள், மோலார் பர்மன். ஸோ இது எல்லாமே நமக்கு ரீட் பண்ணோன்னே தெரிஞ்சுட்டு நம்மளோட ஃபிசிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ மோலார் பர்மன் 10th சயின்ஸில் லெசன் நம்பர் 7ல் இருக்கும். ஓகேவா. இந்த ஹெட்டிங்குள்ளே தான் அவகேட்ரா எண் அவகேட்ரா இருக்கா. ஸோ அவகேட்ரா எண் இது எல்லாமே சேர்ந்து 10th சயின்ஸில் லெசன் நம்பர் 7ல் இருக்கும். ஓகேவா. பேஜ் நம்பர் 28 29 2 பேஜும் சேர்ந்துருக்கு. ஸோ இதில் நம்ம அவகேட்ரா எண் மட்டும் தான் நமக்கு இதில் இருக்குது. ஸோ 41க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ.
மோலார் பருமன் அப்படிங்கிறது 22,400 மில்லி. ஸோ அவகேட்ரா எண் அப்படின்னா இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுக்கும். அவகேட்ரா எண் 6.023 × 10⁻23 ஓகேவா, 10⁻+23 இருக்குது ஓகேவா. அடுத்ததான் கார்பனின் நீரின் மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லும்போது 18 கிராம். கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை 44 கிராம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 41க்கு ஆன்சர் ஏ ஓகேவா. ஸோ அடுத்ததாக 42 பாருங்கள், தவறான இணையை கண்டறிக. ஸோ ஜிஎஸ்டி பற்றின டாபிக் இது எந்த டேர்மில் இருக்குது அப்படின்னா நமக்கு அப்படியே 7th இருக்குது ஓகேவா. நம்ம செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேவா. ஃபஸ்ட்டு டேர்மில் லெசன் எக்கனாமிக்கில் லெசன் 1 தான், லெசன் 1. பேஜ் நம்பர் ஒவ்வொரு புக்லேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ 264 ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் தான் நமக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. 7th புக் பேக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. 42க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தவறான இணை. நேர்முக வரிங்கிறது சேவை வரி கிடையாது. ஸோ மீதான் சரக்கு மற்றும் சேவை வரி 1/7/2017 ஸ்டார்ட் ஆச்சு. ஆடம் ஸ்மித் வரி விதிப்பு கொள்கையை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். விற்பனை வரிங்கிறது எப்போவுமே ஒரு பொருள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் என்ன அப்படின்னா விற்பனை வரி. ஸோ நேர்முக வரி அப்படிங்கிறது நம்ம நேரடியாக கெட்டக்கூடிய ஒரு வரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதிகமாக எப்படி சொல்லலாம்னா கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, இதெல்லாம் நேர்முக வரி தான், நம்ம அப்படியே கெட்டுறோம்ல. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கும். அது அடுத்ததான் 43வது கேள்வி பாருங்கள். வாக்கியம் 1, மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 5ல் இருக்குது. மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு தான் என்ன அப்படின்னா மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் கரெக்டு தான் ஃபஸ்ட்டு. அடுத்ததான் மின் சலவை பெட்டி நீர் சூடைச்சி மின்னோட்டத்தோட காந்த விளைவுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. மின்னோட்டத்தோட காந்த விளைவில் மின் சலவை பெட்டி நீர் சூடைச்சியும் மின்னோட்டத்தோட காந்தத்துக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது. ஸோ 43க்கு ஆன்சர் என்னது ஏ தான். ஸோ மின் புலம் பூசுதல் மட்டும் தான் சரியானது. ஸோ சரியான ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது 44, இந்தியாவோட முதல் ராக்கெட் தளம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது சரிதான். இந்தியாவோட 2வது ராக்கெட் தளம் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நடப்பட்டு உள்ளது. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே சரிதான். ஸோ 44க்கு ஆன்சர் சி தான் சரி. ஸோ ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். 45, முதல் மகளிர் பல்கலைக்கழகம், முதல் பெண் அமைச்சர், மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர். ஸோ நான் அப்போலே ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணேன்னா நம்ம சும்மா ஒரு லெசன்ஸில் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6th தான் ஓகேவா. ஒரு 6th ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணுவோம் தெரியுமா. அதுக்குள்ளே முதல் பெண்மணிகள், இந்திய பெண்மணிகள், முதல் பெண்மணிகள்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ அந்த கொஷின் கூட இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கொஷின் நம்பர் 2 or 3 ஓகேவா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முதல் பெண்மணிகள் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இதிலேருந்தே நமக்கு 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எடுத்து ரீட் பண்ண அந்த கொஷின் தான் உங்களுக்கு அப்படியே இப்போது லாஸ்ட் கொஷினாக நமக்கு அதில் இருக்குது. ஸோ அதில் இருக்க கண்டென்ட்டை நம்ம ஃபுல்லாகவே ரீட் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ நம்ம வீடியோவை இப்போ மட்டும் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, ஃபுல்லாகவே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் இருக்க 7th ஸ்டாண்டர்டில் பாலிட்டி 3rd லெசனில் இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள், முதல் மகளிர் பல்கலைக்கழகம், இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாக்ஸில் உள்ள இந்த 12 பாயிண்ட்டையும் நமக்கு 2 மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்டிருக்காங்க. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்கே 1916. மத்திய அமைச்சரில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பெண்டிட் ஓகேவா. இதே கொஷினை தான் நமக்கு லாஸ்ட் கொஷினாக அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் ஓகேவா. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அப்படியே இருக்கா மகர்ஷி கார்வே. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சரை சி. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சோம். முதல் பெண் மத்திய அமைச்சர் யார் விஜயலட்சுமி பண்டிட். மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர். இதே கொஸ்டின் தான் நமக்கு அப்பளையும் அப்படியே இருந்தது. ஸோ 4th பாருங்கள். எவரெஸ்ட் சிகரத்தை அடைத்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா பச்சேங்கிரி பால் ஓகேவா. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தா அதே கொஸ்டின் தான் 7th இருக்குது. இது வந்து 7th பாலிட்டி 3rd டேர்மில் இருக்குது இந்த கொஸ்டின் ஓகேவா. ஸோ அந்த பாக்ஸ் கண்டென்ட்டாக ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஸோ பிசி எக்ஸாமில் 45 கொஸ்டினுக்குமே நம்ம புக் ப்ரூஃபோட வித் ஆன்சரோடே பார்த்துருக்கோம். ஸோ வினர்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிசி பற்றின எக்ஸாம்ஸோட அடுத்தடுத்த அப்டேட்ஸுமே நம்ம கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். மேடம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க, வித் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த வகுப்புலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது
10th சோசியலில் பார்த்தீங்கன்னா 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 9th சோசியலில் 3 கொஷினும், 8th சோசியலில் 2 கொஷினும், 7th சோசியலில் வந்து 3 கொஷினும், 6th சோசியலில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10th மட்டுமே அதிகப்படியான கேள்விகள் வந்திருக்கிறத நமக்கு வந்து பார்க்க முடியுது. அதேமாதிரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10th சயின்ஸ் வந்து ஒரு 6 கொஷின், 9th சயின்ஸ் வந்து ஒரு 7 கொஷின், 8th சயின்ஸ் வந்து ஒரு 6 கொஷின், 7th சயின்ஸ் வந்து 2 கொஷின், 6th சயின்ஸ் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 10th தான் அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கொஷின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப டெப்த்தாகவும் வந்து கேட்கல. டோட்டலாக வந்து 45 கொஷின் இருக்குது. ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பிசிக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஹையர் கிளாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. லோயர் கிளாஸ் எல்லாத்துக்குமே காமனாக அந்த 2 கேள்வி 3 கேள்வி அந்த லெவலில் வந்து கேட்குறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்களா அதுக்கான புக் ப்ரூஃப்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமியோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.